ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 மூவ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சுது. நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதை விட்டுலாம். ஒரு இனிஷியல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இனிஷியல் ஹை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஹை போயிட்டு ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து அவுட் சைடு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் ஹையை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது நம்ம வேற ஒரு கலரில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இனிஷியல் ஹையை அவுட் சைட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இந்த இனிஷியல் ஹையை ப்ரைஸ் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா நியூ ஸ்ட்ரக்சர் ஹை சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து நியூ ஹை, ஒரு புதிய ஹை. இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே ஹை வந்து க்ளோஸ் ஆகும். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது, இங்கேருந்து திரும்ப மேலே போகுது. ரைட். ஸோ இதை நம்ம பழைய கலர்லேயே வச்சுக்கலாம். க்ரீன், இதுவும் வந்து க்ரீன் கலர்லேயே வச்சுக்கலாம். இங்கே வந்து க்ரீன் கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூ ஹையை கட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. அப்போ இப்போ புதிய நியூ ஹை எங்கே, புதிய உச்சத்தை எங்கே தொட்டிருக்கு, இதுதான் புதிய ஹை. கரெக்டா? ஸோ என்னது, இனிஷியலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஹை பாயிண்ட், அவுட் சைட் ரிட்டர்ன். அந்த இனிஷியல் ஹையை பிரேக் பண்ணி எப்போ ப்ரைஸ் மேலே போகுதோ அது வந்து நியூ ஹை. இப்போ நமக்கு இங்கே ஒரு அவுட் சைட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. புதிய ஹைக்கு போயிட்டு திரும்ப இடம் தான் ஒரு அவுட் சைட் ரிட்டர்ன். இப்போ புதிய ஹையை எப்போ கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்குதோ அது இப்போ புதிய ஹை ஆயிரும். ரைட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இதில் இப்போ பாப்புலராக வர ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வந்து இதை நம்ம க்ரீனாகவே வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வருது கீழே. ஸோ இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா? ஸோ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் இருக்குமா டவுன் ட்ரெண்டில் இருக்குமான்னு. ஸோ இதில் என்னன்னு பார்க்கணும்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க அவுட் சைட் ரிட்டர்ன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தெரியுதா? இந்த பாயிண்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அவுட் சைட் ரிட்டர்ன், இந்த பாயிண்ட். ஸோ எப்போ ப்ரைஸ் வந்து இந்த அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி கீழே போகலையோ அது வரைக்கும் நம்ம இதுக்கு தான் இருக்கும். இந்த அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி எப்போ ப்ரைஸ் கீழே போகலையோ அது வரைக்கும் நம்ம இருக்கிறது வந்து அப் ட்ரெண்ட் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். நீங்கள் இது கூட கேட்கலாம், இந்த லோவை கட் பண்ணி நம்ம ப்ரைஸ் கீழே போயிருக்கேன்னு கேட்கலாம். அது வந்து இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ப்ரீவியஸ் அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி எப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே போகுதோ அது வரைக்கும்
இந்த ப்ரீவியஸ் அவுட் சைடு ரிட்டர்னை கட் பண்ணி எப்போ கீழே போகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இப்போ இங்கே வந்துட்டு இங்கே இருந்து திரும்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு நம்ம இதை வந்து க்ரீன் கலர்லேயே வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஹை இங்கே இருக்குது. ஸோ இப்போ புது ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டு, ஸோ இதுதான் நியூ ஹை. ஸோ இதுதான் ப்ரைஸோட பேட்டர்ன். ஸோ எப்போ அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி கீழே போகலையோ அது வரைக்கும் we are in an up trend. ஸோ கடைசியாக இருக்கிற அவுட் சைட் ரிட்டர்ன் எங்கே இருக்குது? இந்த இடம். இதுதான் லாஸ்ட்டாக ப்ரைஸ் கிரியேட் பண்ண அவுட் சைட் ரிட்டர்ன். ஸோ இப்போ இந்த அவுட் சைட் ரிட்டர்னை எப்போ கட் பண்ணி கீழே போகலையோ அது வரைக்கும் நம்ம எங்கே தான் இருக்கோம்? அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். நம்ம இனி வந்து சார்ட்டில் இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ கோ பேக் டு சார்ட். இது வந்து நிஃப்டியோட சார்ட், நிஃப்டியோட 4 hour சார்ட். ஸோ உங்களுக்கு ட்ரெண்டில் ஏதாவது கன்ஃபியூஷன்னா உங்கள் ஸ்க்ரீனை வந்து ரொம்ப வைடாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைட்லேருந்து ப்ரைஸ் வந்து ரைட் சைடில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இனிஷியலாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வரும். ரைட். ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கலர் நம்ம பழைய க்ரீன்லேயே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இனிஷியல் ஹை, அவுட் சைட் ரிட்டர்ன், நியூ ஸ்ட்ரக்சர் ஹை. ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் இதுதான். இனிஷியல் ஹை, நியூ ஸ்ட்ரக்சர் ரிட்டர்ன், நியூ ஹை, அவுட் சைட் ரிட்டர்ன், அகைன் நியூ ஹை. வேணா இங்கே கூட எழுதிக்கலாம். நம்ம இனிஷியல் பாயிண்ட், initial high, outside return, new high. Okay, so initial point, initial high, outside return, new high. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி கீழே போகிறது வரைக்கும் நம்ம எங்கே தான் இருக்கோம்? ஸோ நம்ம அதில் வரைஞ்ச ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இந்த அவுட் சைட் ரிட்டர்னை கட் பண்ணி எப்போ ப்ரைஸ் கீழே போகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். ஸோ ஃபாலோ அப் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இது வந்து நியூ ஹை, நியூ ஹைலேருந்து ஒரு அவுட் சைட் ரிட்டர்ன், ரைட், நம்ம க்ரீன்லேயே வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் லைன்ஸாக இருந்து இங்கேருந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் ஹை, இங்கேருந்து அவுட் சைட் ரிட்டர்ன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பி ப்ரைஸ் வந்து ஒரு சைட் வைஸ் மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், ப்ரைஸ் வந்து ஒரு சைட் வைஸ் மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துலேருந்து. ஸோ நம்மளோட கடைசியான அவுட் சைட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் உங்களோட லாஸ்ட் அவுட் சைட் ரிட்டர்ன். ரைட், அவுட் சைட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்பயுமே ஆரஞ்சு கலரே வச்சுக்கலாம். நான் இங்கே டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன், அவுட் சைட் ரிட்டர்ன், அவுட் சைட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுதான் வந்து கடைசியாக நம்ம வந்து அவுட் சைட் ரிட்டர்ன். ரைட், ஸோ எப்போ ப்ரைஸ் கீழே போகலையோ அது வரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன், இந்த ஏரியா ஒரு வந்து கன்சாலிடேஷன். ப்ரைஸ் வந்து என்னாச்சு, அவுட் சைட் ரிட்டர்ன் வந்துச்சு, இங்கே இந்த மேலே போச்சு, க்ரீன் கலரில் வச்சுக்கலாம். இங்கே இந்த கீழே வந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து மேலே போச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து மேலே வந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு. ஸோ ஒரு சைட்வேஸ்க்குள்ளேயே மார்க்கெட்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஒரு
சைட்வேஸ் மூமெண்ட்லேயே தான் இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கேருந்து கீழே வந்துச்சு. இப்போ நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கோம், பட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம மாறல. எப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு மாறுவோம், இந்த அவுட் சைட் ரிட்டர்ன் லைனை கிராஸ் பண்ணி எப்போ ப்ரைஸ் கீழே வைக்குதோ அப்போ தான் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு மாறுவோம். அது வரைக்கும் நம்ம எங்கே தான் இருப்போம், அப் ட்ரெண்டில் தான் இருப்போம். ஸோ இப்போ நம்மளோட நியூ ஹை வந்து இங்கே இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து நியூ ஹை வந்து மேலே இருக்குது, ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹையை வந்து பிரேக் ஆயிடுச்சு, சரிங்களா. இந்த இடத்துல வந்து நியூ ஹையை வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணது மட்டும் இல்லை, மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ நியூ ஹையை வந்து க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், முன்னாடி இருந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுது, ரைட். முன்னாடி இருந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் நடக்கும், ரைட். ஸோ வெரி கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம கடைசியாக இந்த அவுட் சைட் ரிட்டர்னை கீழே க்ளோஸ் வைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம என்ன தான் இருக்கும், அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக பார்த்துக்கலாம், ரைட். ஃபர்தராக பார்த்துக்கலாம் இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து இப்போ கட் ஆயிடுச்சு, இங்கேருந்து ஒரு அவுட் சைட் ரிட்டர்ன், இங்கேருந்து மேலே போகுது நியூ ஸ்ட்ரக்சர் ஹை, இங்கேருந்து அவுட் சைட் ரிட்டர்ன். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணோமா, இல்லை. இங்கேருந்து எங்கே போகிறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய ஸ்விங், இங்கேருந்து அவுட் சைட் ரிட்டர்ன், இங்கேருந்து மேலே போகிறோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு, இது வந்து நியூ ஸ்ட்ரக்சர் ஹையா இல்லையான்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ கடைசியாக எங்கே இருந்து ஹை, உங்களோட ஹை கடைசி ஹை பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ், இந்த க்ளோஸ், இதுதான் உங்களோட கடைசியாக இருந்த ஹை. ஓகே, பட்டன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கடைசியாக இருந்த ஹை. இப்போ இதுதான் நியூ ஹை. நியூ ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ க்ளோஸ் வச்சாலே அதுதான் புதிய ஹை. இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அவுட் சைட் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கிராஸ் பண்ணி கீழே போகல ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம இதில் தான் இருக்கோம், நம்ம வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இங்கேருந்து திரும்ப ப்ரைஸ் மேலே போகுது, வெயிட் பண்ண ஒரு செகண்ட். ஸோ இது க்ரீன். ஸோ இங்கேருந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. இங்கேருந்து நம்ம கடைசியாக பார்த்தால ஒரு காம்ப்ளெக்ஸ் புல் பேக், காம்ப்ளெக்ஸ் புல் பேக். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த இதுதான் நம்மளோட கடைசி அவுட் சைட் ரிட்டர்ன். இதில் எழுதிடலாம் அவுட் சைட் ரிட்டர்ன். ஸோ இந்த லோவை எப்போ கட் பண்ணி கீழே போகுதோ அது வரைக்கும் நம்ம நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் வச்சுக்கலாம், ரைட். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல திரும்பி ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எப்போ இந்த லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கோம், ரைட். இது வந்து காம்ப்ளெக்ஸ் புல் பேக் நம்ம கடைசியாக பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, நான் இந்த சைட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். கடைசியாக இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் புல் பேக் பார்த்தோம்ல, அந்த ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம், அது நமக்கு தெரியாது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு. பட் ஸ்டில் நவ் நிஃப்டி இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு சேம் தான், இதே இது ரிவர்ஸ் ஆகும், மேலேருந்து கீழே வரும். நியூ ஸ்ட்ரக்சர் லோ, இங்கே நியூ ஸ்ட்ரக்சர் ஹைக்கு பதிலாக நியூ ஸ்ட்ரக்சர் லோன்னு வரும். அவுட் சைட் ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரக்சர் லோ, அவுட் சைட் ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரக்சர் லோ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.